அலாட் சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறேன். அந்த முக்கியமான விஷயம் கடனை பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சாலும் நான் வேறு ஆங்கிளில் பேசுகிறேன். தயவு செஞ்சு இந்த வீடியோ பதிவை முழுசாக கேட்டுட்டு போங்க. ஏன்னா நம்ம எல்லாரும் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கோம். ஸ்டாக்கினுடைய விலை 1000 ரூபாய் பார்த்தது இப்போ 900 ரூபாய் வந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு டெம்டேஷன் வரும். எப்படியாவது எங்கேயாவது காசை எடுத்துகிட்டு கொண்டு அந்த ஸ்டாக்கை வாங்கிடணும் அப்படின்னு துடிக்கிறோம். இந்த ப்ராசஸில் நம்மள்கிட்ட இருக்கிற காசையும் போட்டு அந்த 900க்கு கீழே போக போக இன்னும் வாங்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்கிட்ட அல்லது பர்சனல் லோன் எடுத்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டு அல்லது இந்த கிரீடில் கடனை வாங்கி முதலீடு பண்ணிங்க அப்படின்னா ஒருவேளை உங்களுக்கு ஜாப் லாஸ் ஆனாலோ அல்லது வேறு ஏதாவது மெடிக்கல் எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வந்தாலோ அல்லது உங்களால் அந்த பணத்தை திரட்ட முடியல அப்படின்னாலோ அல்லது நீங்கள் வாங்கின கடன் உங்களுடைய தகுதிக்கு மேலான கடனாக இருக்கும் பொழுது, அதாவது உங்களுக்கு வர்ற கேஷ் ஃப்ளோ இன்கம்னால் அந்த பணத்தை உங்களால் கட்ட முடியல, அதாவது மேட்ச் பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மிகப்பெரிய சிக்கலுக்கு உள்ளாவீங்க. இது தனி மனித வாழ்க்கையில் நடக்கிறது. இதை தான் நம்ம கம்பெனிகளுக்கு ஸ்டாக்குக்கு சொல்கிறோம். ஒரு ஸ்டாக்கை வாங்கும் பொழுது அந்த ஸ்டாக்கில் கடன் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ என்னங்கிறத பாருங்கள். டோட்டல் டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ என்னங்கிறத பாருங்கள். முடிஞ்ச அளவு எல்லா பிஸ்னஸும் கடன் இல்லாமல் ரன் பண்ண முடியாது. ஆனால் நம்ம எல்லாமே ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ். எதெல்லாம் கடன் இல்லாமல் பிஸ்னஸ் பண்ண கூடிய செக்டர் இருக்கோ அந்த செக்டரில் உள்ள ஸ்டாக்ஸில் கடன் டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அந்த ஸ்டாக்கை மட்டுமே நம்ம பிடிக்கலாம். எதுக்கு கடன் இருக்கிறது லாங் டெனர்டு, அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 20 வருஷம் 25 வருஷம் ஆகும் அந்த ப்ராஜெக்டை முடிக்கிறதுக்கு. கடனில் தான் அந்த கம்பெனிகள்லாம் ரன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பெட்டெல்லாம் நம்ம எடுக்கணுமா அப்படிங்கிறதான் என்னுடைய கேள்வி. இந்த கடனால் தான் எல்லாருமே தோல்வியை தழுவுறது. அது மிகப்பெரிய ஸ்டாக்காக இருக்கட்டும், மிகப்பெரிய ஜாம்பாவனாக இருக்கட்டும். உதாரணமாக சொல்லணும்னா ஒரு 5 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேங்க, கூடவே இருக்கும். சரிங்களா? காஃபி டே ஐபிஓ வந்துச்சு. 272 ரூபாய் 300 ரூபாய் அந்த ரேஞ்சுக்கு ஐபிஓ லிஸ்ட் ஆச்சு. 242 ரூபாய் அந்த ரேஞ்சில் நானே இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா இது கிட்டத்தட்ட ஒரு எஃப்எம்சிஜி ஸ்டாக்குக்கு ஈக்குவலண்ட்டு. எவ்வளவு காஃபி டே அவுட்லெட் நம்மளை சுற்றி இருக்குது. அதே போல் எல்லா ஐடி கம்பெனிஸுக்கும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இந்த காஃபி டேயோட வெண்டிங் மிஷின் தான் சப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுடைய பிஸ்னஸ் நம்மளை சுற்றி இருக்குது அப்படிங்கிறது தெரிகிறதுனால நம்ம அந்த ஸ்டாக்கில் போய் வாங்கணும் அப்படின்னு நினச்சி வாங்குகிறோம். அன்ஃபார்ச்சுனேட்லி, அதாவது என்னென்னா ஃபார்ச்சுனேட்லின்னு சொல்கிறதா அன்ஃபார்ச்சுனேட்லின்னு சொல்கிறதான்னு தெரில, நான் வாங்குறதுக்கு ஆர்டர் 2-3 தடவை போட்டேன், கேன்சல் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப சீரியஸாகவே அந்த ஸ்டாக்கை வாங்கணும்னு நினச்சேன், ஆனால் வாங்கலை. கரெக்டுங்களா? ஆனால் அந்த ஸ்டாக் அதுக்கப்புறம் உடஞ்சி பயங்கரமாக கீழே வந்துருச்சு. நான் லக்கியாக எஸ்கேப் ஆனேன் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனால் அந்த விஷயத்தை தொடர்ந்து பேசுகிறேன், தயவு செஞ்சு கேளுங்க. காஃபி டே பிஸ்னஸை பற்றி அல்லது காஃபி டே ஸ்டாக்கை பற்றி நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கிறோம். கடன் எவ்வளவு கொடுமையானது அப்படிங்கிறத பற்றியும் பேசிகிட்டு இருக்கிறோம். தனி மனித வாழ்க்கையில் கடன் வாங்கணும், அதுவும் கந்து வட்டி பர்சனல் லோன்லாம் வாங்கினீங்க அப்படின்னா அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. எவ்வளவு பேர் தற்கொலை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேடிங்கில் எவ்வளவு பேர் தற்கொலை பண்ணியிருக்காங்கன்னு தெரியுமா? ரம்மி விளையாடி எவ்வளோ பேர் தற்கொலை பண்ணியிருக்காங்கன்னு தெரியுமா? இப்படி சோக கதைகள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. தயவு செஞ்சு நம்மளுடைய ஆசைகளையும் அந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டையும் கண்ட்ரோல் பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை அப்படிங்கிறது தான் நான் சொல்லிக்கிறேன். தமிழில் சொல்லுவாங்க அகலக்கால் வைக்க வேணாம் அப்படிங்கிறது. அகலக்காலுங்கிறது ஒன்றும் இல்லை. நமக்கு 1 லட்ச ரூபாய் சம்பளம் வருது அப்படின்னா பேங்க்கிட்ட போய் லோன் கட்டிங்க அப்படின்னா அவன் ஒரு 50,000 வரைக்கும் தான் லோன் கொடுப்பான், அதுக்கு மேலே கொடுக்க மாட்டான். எலிஜிபிலிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது. தங்கத்தை வச்சு கேட்டிங்க அப்படின்னா 80% வரைக்கும் கொடுப்பாங்க. ஆனால் தங்கத்தோடைய விலை குறைஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் அதிகமாக கொண்டு போய் தங்கத்தை அவங்கக்கிட்ட கொடுக்கணும். ஏன்னா தங்க விலை குறைஞ்சி போச்சுல்ல. இதை தான் நான் இப்போ பேச போகிறேன், லோன் அகெயின்ஸ்ட் செக்யூரிட்டிஸ். சரி, இதெல்லாம் பேசுகிறதுக்கு முன்னாடி காஃபி டேயில் நடந்த ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லிடுறேன்.
காஃபி டே வந்து மிகப்பெரிய பிஸ்னஸ். அது வந்து ஐபிஓ வந்தாங்க. நல்லாவே நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பாப்புலரான பிஸ்னஸ். இன்னும் கூட வந்து ரன் ஆகிட்டு தான் இருக்குது. ஆனால் காஃபி டேயோட ஓனர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? கர்நாடகா கவர்மெண்ட் இருக்காங்கல்ல, அதாவது கர்நாடகா மாநிலம் இருக்குல்ல, அந்த மாநிலத்தினுடைய எக்ஸ்-சிஎம் எஸ்.எம். கிருஷ்ணா அவங்களுடைய மருமகன் தான் வந்து எடுத்து நடத்துகிற அந்த பிஸ்னஸ். சரிங்களா? ரொம்ப ரொம்ப பாப்புலரான பிஸ்னஸ், ரொம்ப பாப்புலரான பிஸ்னஸ். எல்லாரும் வந்து அங்கே தான் வந்து காஃபி குடிப்பாங்க. நிறைய வந்து ஸ்நாக்ஸு, அது மட்டும் இல்லாமல் ஐடி கம்பெனிஸுக்கெலாம் வந்து இந்த காஃபி வெண்டிங் மிஷின் சப்ளை பண்ணுவாங்க. காஃபி டே சுகரு, காஃபி டே காஃபி, இந்த மாதிரி நல்ல பிஸ்னஸ், சூப்பரான பிஸ்னஸ். ஆனால் இந்த பிஸ்னஸ் நல்ல பிஸ்னஸாக இருந்தாலும் இந்த கம்பெனியுடைய ஸ்டாக் உடஞ்சதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? ப்ரொமோட்டர் இருக்கார்ல, இப்போ காஃபி டே ஷேர் 300 ரூபான்னு வச்சுக்கோங்க. அவர் போய் இந்த காஃபி டே ஷேரை வந்து அடமானமாக வச்சு பேங்கிட்ட இருந்து லோன் எடுப்பார். சரிங்களா? அப்போ காஃபி டேயோட ஷேர் விலை அப்போ வந்து 300 ரூபா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. லோன் வந்து ஒரு 250 ரூபா ஒரு ஸ்டாக்குக்கு அப்படிங்கிற ப்ரைஸில் வந்து இவர் லோன் எடுத்திருப்பார். இப்போது இந்த காசை கொண்டு போய் மைண்ட்ரி அந்த ஸ்டாக்கை வந்து அதில் அந்த கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாரு. புரியுதுங்களா? இப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ மைண்ட்ரி வந்து நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஷேரை பிளட்ஜ் பண்ணி அதுக்கு ஒரு லோன் எடுத்து இன்னொரு கம்பெனி, இப்படி ஒரு பிஸ்னஸில் இருந்து இன்னொரு பிஸ்னஸ், இன்னொரு பிஸ்னஸில் இருந்து இன்னொரு பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த லோன் அகெயின்ஸ்ட் செக்யூரிட்டிஸ் அப்படிங்கிற கான்செப்டில் நீங்கள் பிஸ்னஸ் வந்து பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. சப்போஸ் வந்து பியர் மார்க்கெட் வந்துச்சு, மார்க்கெட் உடஞ்சிச்சு அப்படின்னா அதுதான் நடந்துச்சு. காஃபி டேயோடைய ஷேர் விலை வந்து பயங்கரமாக குறைஞ்சி கீழே வந்துருச்சு. கீழே குறைந்து வந்தோடனே பேங்க் என்ன கேட்பாங்க? உங்களுடைய நீங்கள் பிளட்ஜ் பண்ண, அதாவது அடமானம் வச்ச ஸ்டாக்கினுடைய மதிப்பு குறைஞ்சிருச்சு, நீங்கள் இன்னும் வந்து அதிகமான ப்ராப்பர்ட்டி அடமானம் வைங்க அப்படின்னு கேட்குறாங்க. புரியுதுங்களா? ஸோ இது கொலாப்ஸ் ஆனோடனே அப்போ வந்து அங்கேயும் கொலாப்ஸ் ஆகும். புரியுதுங்களா? இதை பேஸ் பண்ணி தான் இன்னொன்று, இதை பேஸ் பண்ணி தான் இன்னொன்று, இப்படி வருது இல்லையா? உங்களுக்கு இந்த சப்ளை செயின் வந்து கொலாப்ஸ் ஆகும் பொழுது அவரால் வந்து சமாளிக்க முடியல. புரியுதுங்களா? நிறையா பிஸ்னஸ்னால சமாளிக்க முடியல. அந்த சிச்சுவேஷனில் தான் வந்து கடனால் தத்தளித்து, அந்த சூழ்நிலை தான். ஸ்டாக்கு வேலை ஒழுங்காக பிஸ்னஸை ரன் பண்ணியிருந்தாலோ, பியர் மார்க்கெட் முடிஞ்சு ஓரளவு வந்து பிஸ்னஸில் வந்து ஏதாவது பாசிட்டிவ் சைனு அல்லது வந்து வேறு இன்வெஸ்டரை கூப்பிட்டு வர்றது, நிறையா மெக்கானிசம் இருக்குது. எதுலையாவது ட்ரை பண்ணி அவருக்கு கிளிக் ஆகிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த சிச்சுவேஷனை அவர் வந்து சமாளிச்சிருக்க முடியும். இன்ஃபேக்ட் வந்து அவருக்கு ஏகப்பட்ட லேண்ட் பேங்க் இருக்குது, ஏகப்பட்ட நிலம் வச்சுருந்துருந்தாரு. பட் இருந்தாலும் வந்து ஹீ டைடு. அது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அந்த சோகமான சூழ்நிலை, அந்த இன்சிடெண்ட் நடந்தப்போ வந்து கர்நாடகா மாநிலம் முழுவதுமே வந்து ரொம்ப சோகமாக வந்து இருந்துச்சுங்க. நானும் வந்து அந்த டைமில் அங்கே இருந்தேன். ஸோ வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ், கடன் வந்து ஒரு கம்பெனியையும் அழிக்கும், ஒரு தனி மனிதனையும் அழிக்கும். லோன் அகெயின்ஸ்ட் செக்யூரிட்டிஸ், அதாவது தங்கத்தை அடமானம் வச்சு லோன் எடுக்கிறது அல்லது ஸ்டாக்கை அடமானம் வச்சு மியூச்சுவல் ஃபண்டை அடமானம் வச்சு லோன் எடுக்கிறது நல்ல விஷயம்தான். ஏன்னா வந்து லோனுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும். பர்சனல் லோன் எடுக்கிறதுக்கு இது எடுக்கலாம். ஆனால் இப்போ 100 ரூபாய்க்கு உங்ககிட்ட ஸ்டாக் இருக்குது அப்படின்னா 30 ரூபாய்க்கு எடுங்க. அந்த 30 ரூபா உங்களால் கட்ட முடியலை அப்படின்னா வந்து அதுக்கு ஏதாவது பேக்கப் வச்சுருக்கிறீங்களா அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சுட்டு நல்லா கால்குலேட்டடாக பிளான் பண்ணி நீங்கள் வந்து இந்த மாதிரி லோன் எடுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்ல வர்றேங்க. நம்ம இன்னமும் வந்து ஸ்டாக்கு தான் வாங்கிட்டு இருக்கிறோம், பிஸ்னஸ் கூட பார்ட்னர் ஆக மாட்டேங்கிறோம். யாராவது சொல்கிறோம், ஏதாவது ஒரு பேரை கேள்விப்படுறோம், நம்மளா வந்து போய் அந்த ஸ்டாக்கை வந்து ரிசர்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா டேட்டாவை பார்த்துட்டு பாட்டம் லெவல் அனாலிசிஸு யாரோ சொல்ல கேட்டு அல்லது யூடியூப்பில் ஏதோ பேசுகிறத கேட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். அந்த இன்வெஸ்ட் பண்ணுற ஸ்டாக்கு வந்து நல்ல ஸ்டாக்கா, எந்த செக்டரில் இருக்கிறாங்க, ப்ரொமோட்டர் நியாயமானவரா, அவங்க கொடுக்குற டேட்டா அது வந்து கரெக்டான டேட்டா தானா, கேஷ் ஃப்ளோ அவங்க சொல்கிறது வந்து ரியலாகவே கேஷ் ஃப்ளோ நடக்குதா, அவ்வளோ பிரான்ச்சஸ் ஆஃப் கம்பெனி இருக்கா, இதெல்லாம் நம்ம வெரிஃபை பண்ண முடியாது, வெரிஃபை பண்ணுறதும் கிடையாது. அதனால தான் ஸ்மால் கேப்பு, மைக்ரோ கேப்பு, பென்னி ஸ்டாக்கு, கிட்டத்தட்ட மிட் கேப் கூட வந்து நம்ம அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்கிறோம். மிட் கேப்பு, ஸ்மால் கேப்புக்கு அட்லீஸ்ட் மியூச்சுவல் ஃபண்டு டைரக்ட் போய்க்கோங்க அல்லது இன்வெஸ்டிங் வந்து போய்க்கோங்க. லார்ஜ் கேப் ப்ளூ சிப் கம்பெனிகள் அல்லது நிஃப்டி 50 அல்லது நிஃப்டி 100 வரைக்கும் இருக்கிற கம்பெனிகளில் ஒரு 30 ஸ்டாக்கு உங்களால் பிடிக்க முடியாதா? தொடர்ந்து வந்து கொக்கு மாதிரி மானிட்டர் பண்ணி ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் வந்து ஒரு மிஸ்பிரைசிங் பீரியட் வந்து நடக்கும். ஏதாவது ஒரு இஷ்யூவில் அந்த ஸ்டாக்கு கீழே போகும். உதாரணமாக இன்ஃபோசிஸ் அந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா 650 ரூபாய்க்கு போச்சு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஐடிசி வந்து 150 ரூபாய்க்கு போச்சு. டிசிஎஸ் பாருங்கள்
2800 போச்சு. இப்போ மறுபடியும் 3200 வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நல்ல பங்குகளே வந்து அடித்து கீழே இறக்குற காலகட்டம் வரும். அந்த சமயத்தில் வந்து நம்ம உள்ளே போய் பிடிக்கணும் அப்படிங்கிறதான் வந்து தாட்பரியம். இப்படி பிடிக்கிற ஸ்டாக்கே வந்து 4 ஸ்டாக்கு ஃபெயில் ஆகும் லாங் ரன்னில். 20 வருஷம் கழித்து யாருக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் அந்த 4 ஸ்டாக்கு ஃபெயில் ஆனாலும் மிச்சம் நீங்கள் பிடிச்சிங்கல்ல, அந்த ஸ்டாக்கில் வர்ற ரிட்டர்ன் வந்து ரொம்ப அமோகமான ரிட்டர்னாக இருக்கும். அந்த ரிட்டர்ன் வந்து எஃப்டி ரிட்டர்னை விட ஜாஸ்தியாக இருக்கும். அந்த ரிட்டர்னுங்கிறது உங்களுக்கு 12 to 15% வந்து ரொம்ப ஆப்டிமலாக ஈஸியாக கிடச்சிரும். ஏன்னா நம்மளுடைய ஜிடிபியே வந்து நாமினல் ஜிடிபியே வந்து மினிமம் 10% கிட்ட இருக்குது. உங்களுக்கு கிடைக்கிற அந்த growth அந்த வெல்த்துங்கிறது உங்களுக்கு ஷார்ட் டேர்மில் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணி தோற்று அதுக்கப்புறம் வந்து டைமை வேஸ்ட் பண்ணி நீங்கள் சம்பாதிக்கிற காசை விட அந்த காசு வந்து பெரிய காசாக தான் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே உள்ளே வர்றவங்க இந்த ஸ்ட்ராட்டஜியை எடுக்கிறது தான் பெஸ்ட்டு. அதே சமயம் நீங்கள் பிடிக்கிற ஸ்டாக்கு வந்து சப்போஸ் வந்து நீங்கள் டைரெக்டாக ஸ்டாக் இன்வெஸ்டிங் பண்ணுறீங்க, நீங்கள் பிடிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 3 to 5 வருஷம் வரைக்கும் தொடர்ந்து வந்து உங்களுடைய போர்ட்ஃபோலியோ பெர்ஃபார்மன்ஸை மானிட்டர் பண்ணிகிட்டே வாங்க. உங்களுடைய போர்ட்ஃபோலியோ பெர்ஃபார்மன்ஸ் வந்து நிஃப்டி 50-ஐ பீட் பண்ண முடியலை அப்படின்னா, கிட்டத்தட்ட நானும் அந்த நிலைமையில தான் இருக்கேங்கிறத ஓப்பனாக சொல்கிறேன். என்னால் நிஃப்டி 50யோடைய அந்த இண்டெக்ஸினுடைய பெஞ்ச் மார்க் ரிட்டனை வந்து பீட் பண்ண முடியலை. அந்த கஷ்டத்தில் தான் இருக்கிறேன். புரியுதுங்களா? இதை வந்து நான் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணி நிஃப்டி 50 இண்டெக்ஸ் பெஞ்ச் மார்க் ரிட்டனோட பீட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கான்டெக்ஸ்ட்டு. அது வரும் அப்படிங்கிற நம்பிக்கை என்கிட்ட இருக்கிறதுனால நான் இன்னமும் வந்து டைரக்ட் ஸ்டாக் இன்வெஸ்டிங்கில் இருக்கேன். உங்களுக்கு நாலேஜ் இல்லாமல் நீங்கள் பண்ணும் பொழுது நிஃப்டி 50 அந்த இண்டெக்ஸ் ரிட்டர்னை கூட பீட் பண்ணுறது கஷ்டம். அதனால் நீங்கள் டைரெக்டாக ஸ்டாக் வாங்கினீங்க அப்படின்னாலும் ஷார்ட் டேர்மில் புரியுதுங்களா, ஒரு 2-3 வருஷத்துலலாம் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிஃப்டியோடைய இண்டெக்ஸை வந்து நீங்கள் பீட் பண்ணலை அப்படின்னா ஓகே தான். புரியுதுங்களா? ஏன்னா உங்களுக்கு கன்விக்ஷன் இருக்குது, நல்ல ஸ்டாக்கை தான் பிடிச்சிருக்கீங்க. ஸோ வெயிட் பண்ணுறீங்க. அதே இது 5 வருஷம் ஆயிடுச்சு, 7 வருஷம் ஆயிடுச்சு, நிஃப்டியோடைய ரிட்டர்ன் வந்து எங்கேயோ இருக்குது, உங்கள் போர்ட்ஃபோலியோ ரிட்டர்ன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா நமக்கு நாலேஜ் இல்லை, நல்ல ஸ்டாக்கை நல்ல வேல்யூவில் பிடிக்கலை. அப்போ வந்து உள்ளே வந்து போர்ட்ஃபோலியோவை க்ளீனப் பண்ணணும், களை எடுக்கணும், புது ஸ்டாக்ஸை வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து உள்ளே கொண்டு வரணும். இந்த மாதிரி வந்து யுக்திகளை வந்து பயன்படுத்தி தான் வந்து நம்ம நிஃப்டியோடைய ரிட்டர்னை வந்து பீட் பண்ணி நம்ம அதிகமான ரிட்டர்ன் எடுக்கணும். அதுக்கு நமக்கு தொடர்ந்து வந்து நாலேஜ் நம்மளை அப்ஸ்கில் பண்ணிக்கணும். சரிங்களா? இந்த கடன் பற்றி பேசுகிறப்போ டோட்டல் டெப்ட் டு ஈக்விட்டி, டோட்டல் டெப்ட் டு அசட் ரேஷியோ, இந்த மாதிரி கடன் ரிலேட்டடான ரேஷியோஸை பார்த்துக்கங்க. சால்வன்சி ரேஷியோ அப்படின்னு இருக்குது. அந்த ரேஷியோவில் வந்து கரண்ட் ரேஷியோ, குயிக் ரேஷியோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. பேலன்ஸ் ஷீட்டில் எவ்வளவு பாரோயிங்ஸ் இருக்குது, எவ்வளவு ரிசர்வ் வந்து அந்த கம்பெனி வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். நீங்கள் பெரும்பாலும் ரெப்யூட்டட் ஸ்டாக்ஸு நிஃப்டி 100க்குள்ளே உள்ள ஸ்டாக்ஸோடைய பேலன்ஸ் ஷீட் பார்க்கும் பொழுது அது ஓரளவு நம்புற மாதிரி தான் இருக்கும். அதே இது சின்ன கம்பெனிகள்லாம் போனீங்கன்னா ஏர்னிங்ஸ் எல்லாம் மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், குவாலிட்டி சர்க்கிள்குள்ளே ஆசைப்படாமல் நிதானமாக பொறுமையாக வந்து வெயிட் பண்ணி ஒவ்வொரு ஸ்டாக்காக வந்து வேல்யூவேஷன் ஜோனில் வரும் பொழுது நம்ம பிடிச்சிக்கலாம். அது வரைக்கும் நம்ம காசை வந்து டெப்ட் ஃபண்டுகளை வச்சுக்கலாம். இந்த சிம்பிளான ஸ்ட்ராட்டஜியே வந்து நமக்கு வந்து நல்ல வெல்த்தை க்ரியேட் பண்ணுங்க. ரொம்பலாம் வந்து போட்டு அழட்டிக்கணும்னு அவசியமே கிடையாது. நிஃப்டி 50 நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல் சிப் பண்ணிவிட்டு மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு, இப்போ நம்ம வீடியோலாம் போடுறோம், ஆர்பிஐ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ண போகிறாங்கன்னு முன்னாடியே சொல்லிட்டோம். அந்த சமயத்துலலாம் நீங்கள் போய் எஃப்டியோ போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்லேயோ வந்து இன்ட்ரெஸ்ட்டை வந்து பார்க் பண்ணிக்கலாம். அதுலேருந்து வர்ற வட்டியை எடுத்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்டாக்கில் 1-2 பெரிய பெரிய ஸ்டாக்ஸ் இப்போ உடஞ்சிச்சு பார்த்தீங்களா, இப்போ எல்லாமே ப்ளூ சிப் கம்பெனிகளெல்லாம் ஓரளவு நல்ல ஃபேர் ப்ரைஸில் தான் இருக்குது. சரிங்களா? அந்த மாதிரி டைமில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அலோகேஷன் எடுத்துக்கலாம். அதுதான் வந்து கான்டெக்ஸ்ட்டு, அதுதான் கான்செப்ட்டு. தங்கம் வந்து நீங்கள் ஜுவல்லரியாக வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை அடமானம் வச்சு அந்த வட்டியை கட்ட முடியல அப்படிங்கிறதுக்காக அந்த தங்கத்தை எப்படியாவது மீட்டெடுக்கணும்னு எமோஷனலாக போகிறது ஒரு விஷயத்தில் நல்லது தான். பட் இருந்தாலும் உங்களால் முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் தங்கத்தை விற்றுறது கூட வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி தான். அதுவும் இந்த காலகட்டத்தில் தங்க விலை ஏறி இருக்கிற காலகட்டத்தில் தங்கத்தை விற்று உங்களுடைய கடன் இருக்குன்னா வந்து அடைச்சிட்டு மிச்சம் இருக்கிற காசை வந்து ஸ்டாக்கில் வந்து இப்போ கொஞ்சம் இந்தியன் ஸ்டாக்கில் அல்லது நிஃப்டி 50 நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல் கொஞ்சம் சிப் பண்ணுறது கூட ஓரளவு இந்த காலகட்டத்துக்கு நல்ல ஸ்ட்ராட்டஜியாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேங்க. நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. எதாக இருந்தாலும் ஓரளவு பிளான் பண்ணி யோசித்து பண்ணுங்கள். எடுத்தோடனே வந்து கார் வாங்காதீங்க, எடுத்தோடனே வந்து வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கிடாதீங்க. நல்லா பிளான் பண்ணிக்கோங்க. எவ்வளோ காசு வேணும், எப்போ வாங்க போகிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் பிளான் பண்ணுங்கள். 4 இடத்துல விசாரிங்க. ஃப்ளிப்கார்ட்டு, அமேசானை செக் பண்ணுங்கள், எங்கே உங்களுக்கு கம்மியாக கிடைக்குதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி பிளான் பண்ணி கால்குலேட்டடாக பண்ணும் பொழுது நம்ம வந்து ஏகப்பட்ட ரிஸ்க்கை மிட்டிகேட் பண்ணுறோங்க. இது முடியாது தான். இருக்கிற லைஃப் காலகட்டத்தில் பயங்கர பிஸியாக ஓடிட்டுருக்குறோம். இது ரொம்ப கஷ்டமான விஷயந்தான்.
பட் அகைன் இந்த கால்குலேட் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்காக போயிட்டு காய்கறிக்காரர்கிட்ட வந்து 5 ரூபா கம்மியாக கிடைக்குதுன்னு 10 கிலோமீட்டர் நடந்து போய் பைக்குக்கு பெட்ரோல் போட்டு நீங்கள் வந்து 100 ரூபா வேஸ்ட் பண்ணி அந்த 5 ரூபா கம்மியாக காய்கறி வாங்குறீங்க பார்த்தீங்களா, அந்தளவுக்குலாம் போகக்கூடாது. நமக்கு ஒரு இன்கம் வந்து 1 லட்சம் அந்த மாதிரிலாம் வருது அப்படின்னா வந்து 100 ரூபா 200 ரூபா அந்த அமௌண்ட்லாம் வந்து பெருசாக பார்க்கக்கூடாது. புரியுதுங்களா? அட் த சேம் டைம் பெரிய விஷயங்கள் பண்ணுறீங்க, ஒரு 50,000 ரூபா பொருள் வாங்க போகிறீங்க, ஒரு ஸ்மார்ட் டிவி வாங்க போகிறீங்க, வாஷிங் மிஷின் வாங்க போகிறீங்க, அல்லது வந்து வீடு வாடகைக்கு பிடிக்க போகிறீங்க அப்படின்னா புரோக்கர் இல்லாமல் எப்படி வந்து நோ புரோக்கரில் வந்து பிடிக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், அவ்வளோதான். அதுவும் முடியலையா, ஓகே, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணுறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. பட் ஸ்டில் சொல்கிறேன், கடன் இருக்கிறவங்க எல்லாமே நிறையா கடன் வச்சுருப்பாங்க. ஆனால் இதெல்லாம் தெரியாமலே வந்து அவங்க பாட்டுக்கு செலவும் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த லைஃப் ஸ்டைலில் வந்து சிக்கி சின்னாபின்னமாக ஆகிட்டுருக்கோம். அப்படிங்கிறதுனால நான் இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து ஒரு ஐடியாவாக கொடுத்துட்டு இந்த வீடியோ பதிவை முடிக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.